ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிகர் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் நகை வந்து அடகு வச்சுருந்தேன். போன வருஷம் ஏப்ரல் 15ஆம் தேதி 2024 வருஷம் அடகு வச்சுருந்தேன். அந்த அடகு வச்ச நகையை 1 இயராக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியிருந்தோம் நாங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐலேருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நகையை வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணணும், பண்ணிவிட்டு ரினியூவல் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலான்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது நடைமுறைக்கு வரல. ஐஓபி பேங்க்லேருந்து எனக்கு 14ஆம் தேதியே கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் நகை அடகு வச்சுருக்கீங்கள, நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஆர்பிஐலேருந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததில்ல, அது அப்ளிகபிள் ஆகலையானா, இல்லை ஆகலை, நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் உடனடியாக பேங்க் போய் என்னோடய நகையை நான் திருப்பிட்டேன். நான் எவ்வளோ நகையை அடகு வச்சுருந்தேன், எவ்வளோ நகை திருப்பினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 lakhs அடகு வச்சுருந்தேன். 1,80,000 கட்டியிருந்தேன். பேலன்ஸ் 1,20,000 இருந்தது. எனக்கு வட்டி மட்டுமே 17,000 சம்திங் 300 சம்திங் போட்டிருந்தாங்க. 8% வட்டினாங்க. நான் வந்து பாதிக்கு மேலே கட்டியிருந்தேன். ஸோ அது என்ன பேசிஸில் அவங்க கேல்குலேட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இனிமேலும் இருந்தால் வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு நான் அந்த நகையை வந்து திருப்பிட்டு வந்துட்டேன். நான் வந்து என்ன நகையை திருப்பினேன், எவ்வளோ கிராம் அடகு வச்சுருந்தேன், நான் ரிட்டன் வாங்கும்போது எவ்வளோ கிராம் எனக்கு இருந்தது, எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ரினியூவல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க.